வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 12th சிபிஎஸ்சி மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கொஷின்ஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு. ஸோ அதை நீங்கள் பாருங்கள், சரிங்களா? இப்போது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 26வது கொஷின். அது எதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம்னா ஆர்டி சர்மாலேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னும் 2 கொஷின் இருக்குது. இந்த கொஷினோட சேர்த்தா 3 கொஷின் இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த கொஷினை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கலாம், உங்களுக்கும் எனக்கும். ஓகேங்களா? யார் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறாங்கன்ட்டு மோதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து ஒரு 8வது கொஷின் தான். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப், அது மட்டும் எனக்காக ப்ளீஸ். சரி, என்ன கொடுத்துருக்கான் மக்களே? நோ சீட்டிங். முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 ஈவெண்ட், 2 ஈவெண்ட் கொடுத்துருக்கான். சச் தட் எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கொடுத்துருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கொடுத்துருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்கான். இப்போ எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைட் பை பிஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிவைட் பை ஏயும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ மக்களே பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க, ஆரம்பிக்கலாமா? இருங்க பாஸ், நான் சொல்யூஷன் தான் எழுதிக்கிறேன், எனக்கு ஆரம்பிக்கல. ஸ்டார்ட். என்ன நேரம் எழுத மாட்டேங்குதே, எனக்குன்னு வரும் போல. இன்டர்செக்ஷன் பி. அவ்வளோதான் மக்களே, நான் முடிச்சிட்டேன், நீங்களும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யார் ஃபஸ்ட்டுன்ட்டு கமெண்ட்டில் பார்க்கலாமா? சரி, யாரெல்லாம் நீங்கள் எனக்கு முன்னாடி முடிச்சிங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கேன்ட்டு. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபன்னாக போகலாமா ஒரு சில கொஷின்ஸ்லாம்? ஓகேவா? சரி, இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த கொஷின் போட்டு பார்க்கலாமா? சரி, அப்படி போட்டு பார்க்கலாம், நம்ம ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். சரி, இந்த கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கா? இப்போ புரியாதவங்களுக்கு, இப்போ போட்டவங்க ஓகே, போடாதவங்க, இந்த ஆன்சர் வராதவங்க நம்ம என்ன சொல்ல வரான்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ ஈவெண்ட், பி ஈவெண்ட், ஏ யூனியன் பின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ஃபைண்ட் இந்த 2 பேரையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்படி கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஏ யூனியன் பின்னு தெரிஞ்சுட்டேன். ஏ யூனியன் பின்னாலே நான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலாவுக்கு போயிடுவேன், சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் போடுவேன். இந்த ஃபார்முலாவில் இங்கே போட்டுட்டு எனக்கு ஃபைனலாக உங்களுக்கு இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா ஏ யூனியன் பி இங்கே கையில் கொடுத்துட்டான், அதனால் நான் ஏ இன்டர்செக்ஷன் பியை இதை வச்சு இவனை கண்டுபிடிச்சிருவேன். அதை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு பதிலாக 1/6 இங்கே போடுறேன், மீதி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து இங்கே போடுறேன். தென் ஓவராலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃபன் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாமா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.